ஹாய் மக்களே வணக்கம். இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் எபிசோடோட ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். இன்னைக்கு எபிசோட்ல பாத்தீங்கன்னா நம்ம கோமதி அக்கா நானே எதிர்பார்க்கலங்க. அப்படி மடத்தை திறந்த தண்ணி போல படப்பட படப்படன்னு பேசிட்டாங்க. நம்ம பாண்டியனே ஆச்சரியப்பட்டாரு. என்னடா நம்ம பொண்டாட்டி இப்படி பேசுறான்ட்டு. கடைசி வரைக்கும் அவங்க ஊமையா இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தாரு. என்னன்னு தெரியல அவரு. அவங்க மனசுல இருக்கிற ஆத்திர வேதனை எல்லாத்தையும் கொட்டி தீர்த்துட்டாங்க. ஒரு பக்கம் அரசி ராஜிலாம் என்ன அம்மா அப்படி பேசுறாங்க, நம்ம மாமியார் என்ன அப்படி பேசுறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே திகைச்சிருக்காங்க. ஒரு பக்கம் காந்திமதி அம்மா வேற கோமதி பேசாம இருடி, மாப்பிள்ளை ஏன் எதுக்கு பேசுற அப்படின்றாங்க. அச்சுச்சோ நம்ம தெரியாம சொன்ன பொய்யால பூகம்பம் ஆயிடுச்சு அந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அந்த அம்மா வேற புலம்புறாங்க. ஆனா நான் சத்தியமா சொல்றேங்க, நானே எதிர்பார்க்கலங்க இந்த கோமதி இப்படி பேசுவாங்கன்னு. ஆனா அவங்க பேசுனதாங்க கரெக்ட். எத்தனை நாளைக்கு தாங்க அவர் பின்னாலேயே போயிட்டு கெஞ்ச முடியும்? அவரும் ஏதோ சரி நம்ம பொண்டாட்டி தப்பு பண்ணிட்டா மன்னிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு மனசு அசரவே மாட்டுறாரு. வீம்புக்குனாவே எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு. கடைசி வரைக்கும் அவங்களை தொங்கிட்டு போவாங்க. கோமதி பண்றதாங்க கரெக்ட். ஆனா பசங்களை பத்தி நம்ம சும்மா குறை சொல்லக்கூடாதுங்க. இந்த கதிர் செந்தில விட்டுருங்க, அவர் யாருக்குமே மதிக்க மாட்டாரு. நம்ம செந்திலும் சரவணாவும் அவங்க அப்பா கிட்ட அம்மா பாவம்பா பேசுங்கப்பான்னு எடுத்து சொல்றாங்க. அரசியும் சொல்றாங்க, ராஜியும் சொல்ற மீனும். ஆனா யார் வச்சு இந்த மனுஷன் கேட்கல. தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு அவர் அப்படியே அந்த வைரக்கியத்தோட தான் இருந்தாரு. அவங்க ரொம்ப திட்டாங்க. ஆனா இவரும் எதிர்பார்க்கல. இந்த திட்டெல்லாம் வாங்கிட்டு மனுஷன் கடை திறக்க போயிட்டு ரொம்ப வேதனைப்பட்டு இருக்காரு. அந்த நேரத்துல பாருங்க அந்த அப்பாவே சரவணன் என்ன சொல்றாரு, அப்பா ஏன்பா இது மாதிரி கோச்சிக்கிற, ஏதோ யோசனை பண்ணாதீங்கப்பா, அம்மா பாவம்பா தெரியாம இப்படி பேசிட்டாங்க, அதே நினைக்காதீங்கப்பான்னு. என்ன தைரியம் அவளுக்கு, தப்பு பண்ணதெல்லாம் இதெல்லாம் மறைச்சது கேட்டதுக்கு என் மேல கோச்சிட்டு இப்படி பேசுறாள். அவன் மனசுல எத்தனை வருஷம் ஆத்திர வயிறாக இருந்தா இப்படி பேசுவான்னு சொல்லிட்டு திருப்பி ஆரம்பிச்சிட்டாருங்க. பழைய குருட்டி கருவதை ரெடிட்டு இந்த பிரச்சனையே இன்னும் பெருசா ஆக்க போறாருன்னு தான் நினைக்கிறேன் அந்த பாண்டியன். சரி இந்த விஷயத்த அசால்ட்டா விட்டுருவாரு பார்த்தா பசங்களை வர வம்புக்கு இருக்காருங்க. பசங்க எதுவும் கேட்கக்கூடாது. அவர் என்ன சொல்றாரோ அதான் கேட்கணுமா? இவர் மட்டும் யோகியமா? பெரிய பொண்ணு கல்யாணம் பண்ணாரு. அது கோமதி அக்கா கிட்ட சொன்னாரா, பல இடத்துல பொண்ணு பார்க்க போறா வரையா கோமதின்னு எல்லாம் எதுவே பார்த்து முடிச்சாரு, பண்ணிட்டாரு. சரி அதுக்கும் கோமதி அக்கா கம்மன் தான் இருந்தாங்க. அப்புறம் தங்கமயில ஏதாவது வச்சாரு. யார் பார்த்து தங்கமயில பொண்ணு? இவர் தானே பார்த்தாரு. சரண வாழ்க்கையும் போச்சா, எல்லா தப்பும் இவரே பண்ணிட்டாரு. சரி பொண்ணு அரசி, அவங்க அக்கா பையனுக்கு கட்டி கொடுக்குறேன்னு அது ஒரு பிரச்சனை கிளம்பிட்டாரு. வீட்டுல பிரச்சனை பண்ணதே முக்கால்வாசி அவரு தான். ஆனா இவரை மட்டும் யாரும் எதுவும் கேட்க கூடாதான். ஆனா இவங்க ஒரு வார்த்தை எடுத்து பேசினா எல்லாருமே அப்படியே திருப்பிக்கிறாரு. இந்த செந்திலியும் கதிரிட்டு என்ன கேட்கிறாரு, ஏன்டா உங்க வியாபாரத்துக்கு தொழில் கொடுத்தாலும் அந்த காசை எடுத்து வைக்கிறா டைம் கேட்கிறாரு. இதெல்லாம் எந்த அப்பனா இந்த மாதிரி கேட்பானா? பசங்களாம் அப்படிதான் இருப்பாங்க. அதுக்குன்னு பெத்த பசங்க கணக்கு பார்ப்பாங்க. இப்ப பாண்டியனுக்கு வர ஏன் தான் இப்படி புத்தி இப்படி கெட்டு போகுதுன்னு தெரியல மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மக்களே லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய்.